ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்றைக்கி கண்டென்ட் வந்து ஒரு சிலருக்கு தேவைப்படுற கண்டென்ட்டாக மேபி இருக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங். ஓகேவா? ஸோ வென் இட் கம்ஸ் டு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நமக்கு இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் டாபிக் வந்து ஒரு ஹை வேல்யூ கண்டென்ட்டாகவே இருக்குது. அட் த சேம் டைம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு டாப்பிக்காகவும் இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ பிஃபோர் சால்விங் கொஸ்டின்ஸ், ஓகேவா, ஸோ ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா எடுத்த உடனே கொஸ்டினை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த கண்டென்ட் என்ன, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அது என்னெல்லாம் ஈஸி டெக்னிக்ஸ் இருக்குது, ஹேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த கண்டென்ட்டை பொறுத்து என்ன டைப் ஆஃப் கொஸ்டின், எந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் என்ன செஞ்சிடலாம், நம்மளால் மாட்ரேட் டு ஆவரேஜ் லெவலில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா more or less let's say 5 கொஸ்டின்ஸுக்கு அட்லீஸ்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மார்க் எடுத்துடலாம். ஸோ என்னை பொறுத்தவரை இங்கிலீஷில் நம்மளோட டார்கெட்டே என்னென்னா 5க்கு 3 to 4 தான். ஓகேவா? ஸோ இதை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஓவராலாக என்ன பண்ணிக்கலாம், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கம் இன் டு த டாபிக். வாட் இஸ் கிரிட்டிக்கல் ரீசனிங்? ஓகேவா? வாட் இஸ் கிரிட்டிக்கல் ரீசனிங்? கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் எதுக்காக இப்போ புதுசாக நம்மளோட எக்ஸாமினேஷன்ஸில் உள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட நாலேஜை செக் பண்ணுறதுக்கு கிடையாது, எந்த அளவுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டில் நம்ம லாஜிக்கலாக ஆர்கியூ பண்ணுறோம் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லெட்ஸே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா அதை நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்காம ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும். தட் இஸ் கால்ட் அனலைசிங் தி ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆல்சோ வி ஷுட் அஸ்யூம் ஐடென்டிஃபை தி அசம்ஷன்ஸ் ஆல்சோ. ஓகேவா? அண்ட் கன்க்ளூஷன் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு லாஜிக்கல் ஃப்ளா இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? அதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங். அப்போது இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து பார்க்குறப்போ நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஐடியாஸுக்கு இடையில இருக்கக்கூடிய லாஜிக்கல் கனெக்ஷனை பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம கன்க்ளூட் பண்ணுறதுக்கான வேலிட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயின் திங்ஸ் தட் வி ஷுட் நோட் பிஹைண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங். அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒவ்வொரு சிஆர் கொஸ்டின்ஸ்லையுமே எனக்கு என்ன கேட்கலாம், 3 அரௌண்ட் இட் பில்ட் வித் சர்டன் பார்ட்ஸ், லெட்ஸ் 3 பார்ட்ஸ். என்ன அப்படின்னா ஃபேக்ட், இல்லை அப்படின்னா எவிடன்ஸை கொடுத்துருவாங்க, இல்லை அப்படின்னா அசம்ஷனை கொடுத்து நம்மளை கன்க்ளூட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து கன்க்ளூஷன் அப்படிங்கிறப்போ கன்க்ளூஷன் வந்து அந்த மேலே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிமைஸோட மெயின் கண்டென்ட், அந்த மெயின் பாயிண்ட் ஆர் ஒப்பீனியன் தான் என்ன அப்படின்னா இட்ஸ் அ கன்க்ளூஷன். சரிங்களா? இப்போ லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் ப்ரிமைஸ் அப்படிங்கிறப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்லீப் வெல் பிஃபோர் பெர்ஃபார்ம் பெட்டர் இன் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது நல்லா தூங்குற பிள்ளைங்க எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ கன்க்ளூஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஸ்லீப் வந்து தேவைப்படுது, இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் அசம்ஷன் வந்து என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது, ஸ்டடி பண்ணுறத பொறுத்து கிடையாது அப்படிங்கிறத மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அசியூம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த அசம்ஷன் கரெக்டா, இந்த கன்க்ளூஷன் கரெக்டா. ஸோ ஓகேவா, இந்த மாதிரி தான் எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எனக்கு அசம்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். லைக் எந்த அசம்ஷன் கரெக்டு, எந்த அசம்ஷன் தப்பு அப்படின்னு சொல்லி. இஃப் மை அசம்ஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா என்டையர் ஆர்கியூமெண்ட்டும் கொலாப்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா ஃபர்ஸ்ட் வந்து எது ட்ரூ, அந்த கன்க்ளூஷனுக்கு எது ட்ரூவாக இருக்குமோ அதில் நம்ம என்னென்னு செஞ்சுக்கணும், ஸ்ட்ராங்காக நின்றுக்கணும். காமன் ட்ராப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஷனை ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்படின்னா புது இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க, அது வந்து எனக்கு ட்ராப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொடுத்துட்டு எந்த பாயிண்ட் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுது, எந்த பாயிண்ட் வீக்கன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இப்போ பாருங்களேன், இஃப் ஆர்கியூமெண்ட் சேஸ் டாக்ஸ் கட்ஸ் இன்க்ரீசிங் தி இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்ட்ரென்தனர் என்ன அப்படின்னா அந்த பிஸ்னஸஸ் வந்து என்ன பண்ணுச்சான், டேக்ஸ் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? திஸ் இஸ் த ஸ்ட்ரென்தனிங் ஆர்கியூமெண்ட். அதே இது வீக்கனிங் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறப்போ எப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொடுத்துட்டு எந்த பாயிண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுது அந்த ஆர்கியூமெண்ட்னு சொல்லி கேட்டாங்களோ அதே தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, எந்த பாயிண்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வீக் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அண்ட் இன்ஃபரன்ஸ் ஆர் கன்க்ளூஷன் பேஸ்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு இதுலேருந்து நீ என்ன இன்ஃபர் பண்ணுற, லெட்ஸ் லைக் எக்ஸாக்ட்லி த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆர்சி. ஓகேவா? அதே தான் கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் கேட்டிருக்காங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துட்டு இதில் எது காஸ் எது எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அண்ட் ஒரு ஆர்கியூமெண்ட்டை எவாலுவேட் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸும் எனக்கு வந்து இருக்கும்.
அண்ட் கான்ட்ராடிக்ஷன், ரிசால்விங், பேரடாக்ஸ் மெத்தடும் எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின்ல எனக்கு கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த பேரடாக்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின், எக்ஸசைஸ் ரெடியூசஸ் வெயிட், இட்ஸ் சம் அத்லெட்ஸ் கெயின் வெயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேரடாக்ஸ் என்னன்னா அவங்க வந்து வெயிட் வந்து ஃபேட் வெயிட் கிடையாது, இட்ஸ் அ மசில் வெயிட். ஓகேவா? அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறப்போ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ல நம்ம எதை செக் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டி, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், முடிவெடுக்கிற திறமை, இதை வந்து என்ன பண்ணலாம், இந்த ஒரு கொஸ்டின் செட் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்டு இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் எனக்கு எப்படி இருக்கணும், லாஜிக்கலா இருக்கணும், எத்திக்கலா இருக்கணும், அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி ப்ராக்டிக்கல். ஓகேவா? நம்மளோட இதுல காமன் ட்ராப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் ஆர் எமோஷனல் ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிடணும். ஓகேவா? அண்ட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்ரோச் பண்றதுக்கு வந்து பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கன்க்ளூஷனை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஒப்பீனியனை பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். எதெல்லாம் சப்போர்ட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்க்குறப்போ எதெல்லாம் அசம்ஷனாக இருக்குது, லிங்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். எக்ஸ்ட்ரீம் ஆர் இரலவெண்ட் ஆப்ஷன் லைக் சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ல எமோஷனல் ஆப்ஷன்ஸ் அதெல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், எலிமினேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? எது வந்து ரொம்பவே லாஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கோ, ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி நம்மளால அப்ரோச் பண்ண முடியுதோ அந்த மாதிரி பார்க்கணும். மோஸ்ட்லி நம்மளோட தாட் ப்ராசஸ் இதுல இருந்து எடுத்துடணும். செகண்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஆன்சர்ஸ் கரெக்டா வந்துடும். சரிங்களா? அண்ட் ஒரு சில ஆப்ஷன் எலிமினேஷனுக்கு டிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆல்வேஸ், நெவர், ஒன்லி, மஸ்ட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வேர்ட்ஸ் வந்து ஆப்ஷன்ல இருந்தால் அந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எலிமினேட் பண்ணலாம். பிகாஸ் இது எல்லாமே எப்படி ரொம்பவே ஸ்ட்ராங் எமோஷன்ஸை காமிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ். சரிங்களா? அதே மாதிரி கன்க்ளூஷனை ரிப்பீட் பண்ணுற ஆப்ஷன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எனக்கு கண்டென்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, அது ஆப்ஷனில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ட்ராப்ஸ். சரிங்களா? அண்ட் ஆல்சோ கண்டென்ட்டுக்கு பொருத்தமே இல்லாத ஒரு டாப்பிக்கை பற்றி ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா we can expect at least 5 to 7 questions in our examination. So we should allocate at least 8 minutes for that particular content. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி உட்காந்துருக்க கூடாது, லாஜிக்கலாக மட்டும்தான் யோசிக்கணும். எமோஷனல் ஆர் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அந்த இடத்துல நம்ம தேடக்கூடாது. அந்த கொஸ்டின் ஒரு அந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்து ரீட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த லாஜிக்கல் ஃப்ளோ வந்து நமக்கு என்ன ஆயிடும், கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங் நம்ம வந்து குழப்பிக்கிற அளவுக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு கஷ்டமான டாபிக் கிடையாது. 5க்கு 5 எடுக்கிறது தான் கஷ்டம், 5க்கு 3 or 4 எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. So in this video we have learned what exactly the critical reasoning topic is and also the type of questions asked from this particular topic. Upcoming sessions la enna pannalam appadina critical reasoning based panna questions நம்ம எடுத்து solve பண்ணலாம். ஓகேவா? Hope this session is useful and thank you for watching. Suresh IAS Academy, வெற்றியின் முகவரி.